இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 12th பப்ளிக் எக்ஸாமுக்கான ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரிஜிஸ்டர் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதின பிறகு அவங்களுடைய ஹால் டிக்கெட் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் ரிஜிஸ்டர் நம்பர் எப்படி கண்டுபிடிப்பது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் உங்கள் ஸ்கூலில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடியே உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்பாங்க. அந்த எஸ்எம்எஸ் செக் பண்ணி உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் ரிசல்ட் வெளியான பிறகும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு ரிசல்ட் எஸ்எம்எஸ்ஸாக சென்ட் பண்ணிருப்பாங்க. அதுலேயும் உங்களுடைய நேம், ரிஜிஸ்டர் நம்பர், நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, பாஸ் ஆனன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். நெக்ஸ்ட் ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதின எக்ஸாம் ஹாலில் உங்களுடைய பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் யார் உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எழுதினாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கண்டுபிடித்து கொள்ள முடியும். அப்படி இல்லைனா டைரெக்டாக உங்களுடைய ஸ்கூலுக்கே கால் பண்ணி உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் கேட்டுக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய ஸ்கூலுக்கே போயிட்டு நீங்கள் ரிசல்ட் பார்த்துட்டு வர முடியும். இதுதான் ரிஜிஸ்டர் நம்பர் கண்டுபிடிப்பதற்கான மெத்தட். அடுத்ததாக உங்கள் மொபைல் மூலமாக எப்படி ரிசல்ட் செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் அல்லது லேப்டாப்பில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு tg.tn.nic.in சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஒரு 5 செகண்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா HSC +2 ரிசல்ட் சொல்லி கொடுத்துட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் செலக்ட் பண்ணிங்க. அது செலக்ட் பண்ணிங்கனாலே கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகிடும். அதில் இந்த ஆப் ஷோ ஆகும். இது ஜஸ்ட் ஒரு 5 MB தான் இருக்கும். இன்ஸ்டால் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலே ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு வியூவர் HSC +2 ரிசல்ட் சொல்லி ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னு நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த் கேலண்டரை நீங்கள் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ இயர், மந்த், டேட் எல்லாத்தையுமே கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு கெட் மார்க்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட நேம் ஷோ ஆகும். பக்கத்துலேயே ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அடுத்ததாக சப்ஜெக்ட் நேம், உங்களோட இன்டர்னல் மார்க் எவ்வளோ, தியரி மார்க் எவ்வளோ, ப்ராக்டிக்கல் மார்க் எவ்வளோ, டோட்டல் மார்க் எவ்வளோ, பாஸ் ஆனன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. இதற்கு சப்ஜெக்ட் நேம் கொடுத்துருப்பாங்க, தமிழ், இங்கிலீஷ் சொல்லிவிட்டு மார்க்குடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் பாஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க, டோட்டல் மார்க்கும் கொடுத்துருப்பாங்க. இதுதான் மொபைலை பயன்படுத்தி ரிசல்ட் செக் பண்ணதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.